நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஆல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். சுக்கு மிளகு போட்டு சூப்பு ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் 1-2. அதே போல் 1 இன்ச் அளவுக்கு சுக்கு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பூண்டு இருக்கும், அதையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், அதையும் தட்டி வச்சுருக்கேன். தக்காளியில் பாதி தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தழை. இப்போ சூப் செய்யலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வெங்காயம் ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான், அதனால தான் கம்மியாக செஞ்சுருக்கேன். பூண்டு, வெங்காயம் வதங்கினதுமே தக்காளி போட்டுடலாம். அது வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதில் நம்ம தட்டி வச்ச குருமிளகும் சுக்கும் போட்டுடலாம். அதில் மல்லித்தழை, கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிடலாம். நல்லா வேகணும். சுக்கோட காரமும் மிளகோட காரமும் நல்லா இறங்கணும். அதனால் ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு சூப்புனா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு அது வரும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா அந்த மணமெல்லாம் வெளியில் போகாமல் நல்லா கொதிக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதித்து வத்திருச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பு நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போது நல்லா காரமெல்லாம் வெளியில் வந்திருக்கும், பார்க்குறப்பவே தெரியுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். இது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ரொம்ப ஆறக்கூடாது, ஓரளவுக்கு நம்ம குடிக்கிற சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு ஆறட்டும். சூப் ரெடி ஆயிருச்சு. பெரியவங்க குடிக்கிறதுனா வடிகட்டாமல் அப்படியே குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா இதை வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ கிளைமேட்லாம் ரொம்ப சேஞ்சாக இருக்கிறதுனால சளி காய்ச்சல்லாம் இருக்கும். தொண்டையெல்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி சூப் செஞ்சு குடித்தோம்னா தொண்டைக்கு இதமாக இருக்கும். இது போல் சூப் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் குடிங்க.